ஆல்ரெடி 2.5% வட்டி கொடுத்ததோ அது ஒன்றும் பெருசாக போகல. நீங்கள் சொன்ன மாதிரி 100 டன் சொன்னீங்கல்ல சார்? காயின் தான் வரும். அதாவது 100 டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 100 சொன்னீங்க. டன் தான் இருக்கும். இருக்கும். ஓகே. 5 டன் 2 டன் தான் வரும். ஒரு 2015 கொண்டு வந்தது வந்து ஏறக்குறைய 39 40 டன் வந்ததா கவர்மெண்ட் சொல்றாங்க. அந்த 39 40 டன் தான். சார், கோல்டு இஸ் த நெக்ஸ்ட் சில்வர் புல்லட் அப்படின்னு சொல்லி நீலேஷ் ஷா ஒரு ஆர்டிகிள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்னொன்னா வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இல்லாமல் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா சார்? எங்கேயோ வேற என்னவோ இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வருது. திரும்பி நான் மக்கள் எதனால கோல்டு வாங்குவாங்க? சேஃப்டிக்கு. கரன்சியில் நம்பிக்கை இல்லாதனால தான் கோல்டு வாங்குவாங்க. நான் கொடுக்கறது ஒரு செயினோ மோதிரமோ நெக்லஸோ கொடுப்பேன், அவங்க அதை உருக்கிடுவாங்க. உருக்கி எனக்கு காயினாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன திரும்பி பண்ணப்போ மேக்கிங் சார்ஜ் ஒரு செயினுக்கு நீங்கள் 10% கொடுத்துருக்கீங்களா, அந்த 10% காயினாக வாங்கி வச்சு நீங்கள் போடணும். இதனால் யாருமே டெஃபினட்டாக நகையை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போது இதுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி 2.5% வட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். டென்யூர் வந்து 1 to 3 years, 5 years, 12 to 15 years 3 டென்யூர். கண் தொடர்பிற்கு பெரியவர் வந்து பாட்காஸ்டில் பேசுகிறதுக்கு வேணால் நான் கத்தியை காமிச்சு 50 டன் 100 டன் கலெக்ட் பண்ணலாம். இந்த 30,000 டன்லேருந்து ஒரு 3,000 டன்லாம் வராது. 10% கூட வராது சார். வட்டி ஜாஸ்தி கொடுத்தாங்கன்னா வராது. 10% நீ கொடுத்தாதான் 10%. அப்போ மேக்கிங் சார்ஜே போயிடும்லப்பா சார். ஒரு தடவை மேக்கிங் சார்ஜ் பே பண்ணுறேன் சார். நீங்கள் வருஷத்துக்கு 10% கொடுன்னு கேட்குறீங்க சார். வேண்டாம்னா கொடுக்காத. இல்லை, அதுக்கு சான்சஸ் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். அதாவது நான் நகை வாங்கும்போது சார் கொடுக்க முடியாது சார். ஏன்னா இதே மாதிரி கோல்டு 5 வருஷம் ஸ்கீமில் கொடுத்து 5 ரூபா 25 ரூபா ஆயிடுச்சுன்னா நீ கோல்டில் கடனை வாங்கி கோல்டை உருக்கி விற்றுருவேன். திரும்பி நீ கோல்டை வாங்கி தானே எனக்கு கொடுக்கணும். ஆமாம். இப்போ இந்த சாவரன் கோல்ட் பாண்டில் 2 லட்சம் கோடி நஷ்டம் ஆச்சுல்ல, அதே 2 லட்சம் கோடி இதுலேயும் நஷ்டம் ஆகும். ஓகே. இப்போ இவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த நகையை வந்து உருக்கி எடுத்துட்டு நகை கடைக்காரங்க வந்து எப்படியும் பேங்க்கில் தானே கோல்டு வாங்குறாங்க, அதை நான் கொடுத்து ரீசைக்கிள் பண்ணுவோங்க. நீங்கள் கொடுத்துருவீங்க சார். எனக்கு திரும்பி கொடுக்குறச்ச கோல்டு காயின் எவன் கொடுப்போம்? கோல்டு யார் கொடுப்பான்? உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க, என்கிட்ட இருந்து வாங்கி நகை கடைக்காரன் கொடுப்பாங்க. என்கிட்ட கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவீங்க, அது என்கிட்ட கொடுப்பாங்க சார். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் ஸ்கீம். ரைட்டா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், கோல்ட் மானிட்டைசேஷன் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் மூடிடுவாங்கல்ல. அப்படி தானே சாவரன் கோல்ட் பாண்டு ட்ரான்ச் மேலே ட்ரான்ச்சாக தானே போட்டான். அது கம்ப்ளீட் லாஸ் சார், அதனால மூடிட்டாங்க. அதே மாதிரி தான் கோல்ட் ரேட் ஏறாமல் இருந்திருந்தா இதுக்கு டெஃபினட்டாக ஏறும்ல. எப்படி அதான் இந்த அளவுக்கு ஏறாமல் இருந்திருந்தால் எப்படியும் ஏறும் பாஸ். இப்போ ஏன் ஏறலைன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்னு. நீ அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவன் ஏற்றினான்னா உடனே அங்கே ரிசெஷன் வரும். ரிசெஷன் வந்ததுன்னா அவன் ரேட் கட் பண்ணுவான், கோல்டு ஏறும். ஸோ கோல்டு 25,000ங்கிறது கன்ஃபார்ம். இன்னைக்குங்கிறது தான் கேள்வி. இப்படி தான் 10,000க்கும் சொன்னீங்க சார். அதே தான் நானும் இப்போ சொல்கிறேன். அதனால தான் இது கவர்மெண்ட்டுக்கும் பைட் ஐடியா, மக்களுக்கும் பைட் ஐடியா. இன்றைக்கி 15,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு 25,000 ரூபா கொடுத்தா வட்டி 2 ப்ளஸ் வட்டியும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா 2% லாஸ் இல்லை, 5-6% லாஸ். நீங்கள் கோல்டை மக்கள் வாங்காமல் இருக்கணும், நீங்கள் பேன் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. வட்டி விகிதத்தை ஏற்றினா கோல்டுக்கு போக மாட்டோம், அவ்வளோதான். ஓகே சார். இப்போது இந்த கோல்டு பாண்டு ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா 2.5% வட்டி, மெச்சூரிட்டி 8 வருஷம் அப்படின்னா நமக்கு 2.5%னா 20% வட்டியே கிடச்சிரும். அது போக அன்னைக்கு நீங்கள் வாங்கும்போது அந்த கோல்டுக்கு என்ன ப்ரைஸோ அதை அப்படியே வாங்கிக்கலாம். அதனால தான் அவனுக்கு நஷ்டம் சார், பண்ண மாட்டான் சார். பேங்க்குக்கு நஷ்டம், அது பேங்க்குக்கு நஷ்டம், கவர்மெண்ட்டுக்கு அதே தான் ஆகும். இப்போ வந்து கடனாக ஒரு நாளைக்கு எல்லாரும் திரும்பி வாங்கிக்கோனால அதே தான் பண்ணுவோம். அதனால சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கும் கோல்டும் கீரையும் பாம்பு மாதிரியும். கீரையும் பாம்பும் ஒரு ரூமில் வைக்க முடியாது. அப்போ யார் தான் சார் இப்படிலாம் ஐடியா கொடுப்பா? நீங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க, பேங்க் அஃபீஷியலை கூப்பிட்டு பேசுகிறாங்க, மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நிலேஷ் சார், நம்ம நிர்மலா சீதாராமன், இது மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் அட்வைஸராக வச்சுக்கிட்டா இப்படி தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் இதை மறுத்த மாதிரியும் தெரியல சார். நான் திரும்பி சொல்கிறேன் சார், ஒரு 5-6 யூனிவர்சிட்டி தான் உலகத்தில் இருக்குது. அங்கே படிச்சுட்டு வந்தால் தான் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே லோக்கலில் வந்து ஜேஎன்யூலேயும் நியூ காலேஜ்லேயும் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஐஏஎம்மில் படிச்சுட்டு கூட எக்கனாமிக்ஸ் அட்வைஸ் தர முடியாது.
வெளிநாட்டில் போய் படிச்சிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும், கொடுக்க முடியாது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, வட்டி ஒரு 6% கொடுக்குறாங்க, 7% கொடுக்குறாங்க, என் வீட்டில் இருக்கிற கோல்டு காயினையாவது நான் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு சார். உனக்கு தான் ரிஸ்க்கு. வட்டிக்கு ஆசைப்பட்டு கோல்டே போயிடுச்சுன்னா இந்த கேள்வியே தப்பா கேட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இல்ல எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. 8 மணி உனக்கு 8 மணி ஞாபகம் இருக்குன்னா பண்ண மாட்டேன். ஓகே. நைட் 8 மணிக்கு வாங்க. நைட் 8 மணி ஞாபகம் இருக்குன்னா செய்ய மாட்டேன். சார் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வராங்கல்ல சார், இல்ல ஒரு ஒரு ஐடியா டிவைஸ் பண்றாங்கல்ல, என்ன மைண்ட் செட்ல இதை பண்ணுவாங்கன்னு நான் தெரிஞ்சு. நோட் பற்றி எந்த மைண்ட் செட்ல நோட்டு நீ இருந்தா நான் இருந்தேன். இந்த என்டையர் தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தந்தான் அது தப்புன்னு முதல் நாள் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்படி ஸ்கீமு, அப்படி ஸ்கீமு, ஜீனியஸ் ஸ்கீமு, இப்படி ஆகும் அப்படி ஆகும். நீங்கள் எல்லோரும் என்ன ஏன்னா என்ன ஸ்டார் ஆக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை, தப்புன்னு சொல்கிறது ஒரு பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்னை கூப்பிட்டு போய் ரூமாக உட்காத்தி வச்சிங்க. ரைட்டாக 2 மாதம் என்னை நல்லா போட்டு வளர்த்தீங்க. கடைசியில் நீங்கள் ரைட்டா நான் ரைட்டா? இன்னும் ஆர்பிஐயில் போன வாரம் தான் நான் போயிட்டு வந்தேன் ஆர்பிஐக்கு. இன்னும் ஃபால்ஸ் நோட்டு, கள்ள நோட்டு டெய்லி இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர இங்கே குறையலை. யாரோ ஒருத்தர் கள்ள நோட்டே வராதுன்னாரு, வந்துட்டுருக்கு அப்படின்றது ஆர்பிஐ ஒத்துக்கிறாங்க. ஆர்பிஐயில் இருக்கு, வா நான் நீ போகலாம். இங்கே பீச்சில் தான் ப்ராசஸ் பண்ணுறான், நான் நீ வேடிக்கை பார்க்கலாம் வா. அதெல்லாம் ஷூட் பண்ண விடுவாங்களா சார்? நம்ம மக்களுக்காவது ஷூட்லாம் பண்ண முடியாது, வேடிக்கை பார்க்கலாம். ஓ ஓகே. நான் எனக்கு ஆள் தெரியுங்க தான் உனக்கு கடலை தரேன், நீ கடலை சாப்பிட்டு வேடிக்கை பாரு. ஓகே சரி சார். லெட்டா பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வேடிக்கை பாரு. ஓகே. இப்போ கோல்டை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. கோல்டு வராது முடிச்சிடலாம் அதோட, அதை தாண்டி எதுவுமே. ஆனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன காரணம் சார்? எப்படியாவது எதை தின்னா பித்தத்தை தெரியும் தான் நடக்காது அப்படின்னு சொல்லி, அதாவது இதெல்லாம் வேலைக்கு நீங்க ஒரு சின்ன யூடியூப் இன்டர்வியூல ஜஸ்ட் லைக் தட் அடிச்சுட்டு போயிடுறீங்க. ஆமாம் சார். அங்க உட்கார்ந்து அவ்வளவு தூரம் அதை டிசைட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. ஆமாம் சார், நான் பவர்ஃபுல் தான், என்ன சொன்னாலும் பண்ணுவான் மக்கள். நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் ஓட்டு வேணா போடுவான், அவன் தங்கத்தை கேட்டா எப்படி கொடுப்பான்? ஓகே. அப்படின்னா இப்படி ஒன்று ஃப்ளோட் பண்ணி பார்க்கறது வந்த வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வந்தாருலாம் வராது, அவ்வளோதான். அது ஒரு 40 டன் போன தடவை வந்தது, இந்த தடவை ஒரு 100 டன் வருமானு பார்க்குறாங்க. 40 டன்னா லாஸ் கம்மி, 100 டன்னா லாஸ் ஜாஸ்தி. யாருக்கு சார்? கவர்மெண்ட்டுக்கு தான். உனக்கு தான் லாஸ், எனக்கு என்ன போச்சு? கவர்மெண்ட்னா ஜிக்கெலாம் லாஸ் கிடையாது, டேக்ஸ் பேருக்கு தான் லாஸ். நம்மகிட்ட டேக்ஸ் வாங்கி தான் அந்த பணத்தை வச்சு தான் இப்படி கோல்டு இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம், சரிங்களா? ஓகே ஃபைன் சார். ஸோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். நீ உன் தங்கத்தை கொண்டு போய் கொடுப்பியா? நான் கொடுக்க மாட்டேன் சார், எங்கிட்ட இல்லை சார். அதான் யாருக்கு கேட்டாலும் தங்கமே இல்லைன்னு. கோல்டு இல்லை சார். அதான். ஓகே சார். ஸோ காயினாக வச்சுருக்கிறவங்க கூட அதை பண்ண வேண்டாங்கிறது தான் உங்களுடைய. அது எனக்கு தெரியாது, நீங்கள் உனக்கு என்ன இஷ்டமோ பண்ணு, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. சில பேர் இருக்காங்க பக்த பரவசத்தில் எப்படி வேணால் இருப்பாங்க, கொண்டு போய் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இப்போ சில பேர் இருக்காங்க, நாங்கள்லாம் சொன்ன போது கேட்காம வயசாகிடுச்சு, சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போய் ராமருக்கு கொடுத்தாங்க. அந்த சைடு பைப்பை போட்டு உறிஞ்சிட்டாங்க எல்லாத்தையும். அது மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஓகே. ராமர் கோயிலில் கொண்டு போய் கொடுத்தாங்களே, அதை போட்டு எடுத்துட்டா நஷ்டாவை, அவ்வளோதான். ஓகே சார், ஃபைன், தேங்க்யூ சார். ஸோ இந்த கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 அவங்க கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரில. பட் ரிப்போர்ட்ஸை இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க டினை பண்ணலை. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கும் ராமர் கோயிலில் கொண்டு போய் நீ கொடுத்த, ராமருக்காக கொடுத்தீங்க, ராமர் பேரை வாங்கி நீ ராமருக்கு கொடுத்த, ராமர் அவனுக்கு கொடுத்தான், அது மாதிரி தான். நாங்களே கொடுத்துக்குறோம் சார், ராமர் மூலமாக கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்புறம் நீ தேசத்துறைக்கு ஆயிடுவ. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வருமானு தெரில. பட் இது ஒரு, அப்போ ராமருக்கு தங்கம் தர மாட்டேங்கிற நீ. நான் எதுவும் சொல்லலை சார், எனக்கு தெரியாது. ஓகே சார், ஃபைன். ஸோ அதான் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 அப்படிங்கிறது வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு சந்தேகமான விஷயம். ஆனால் வர்ற ரிப்போர்ட்ஸை கவர்மெண்ட் மறுக்கலை இன்னும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சார். முன்னாடி இது மாதிரி ஒரு கோல்டு மானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஸோ இது எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
வணக்கங்க. நான் டோட்டலாக 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது. வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.